ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ஒரு சிம்பிளான ஒரு ஈவினிங் vlog தான் பார்க்க போறோம். ஆஃபீஸ் போயிட்டு வரும்போது இந்த ஜாம்பக்காய் இருந்துச்சு வீட்ல வாங்கி வச்சிருந்தாங்க. அதான் தட்டி சாப்பிடலாம் அப்படின்ட்டு எடுத்துட்டுருக்கேன். அ இந்த மாதிரி அதில ஆளி எல்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் க்ளீன் பண்ணிட்டு பிள்ளைங்களுக்கு குடுக்கலாம் அப்படின்ட்டு. அம் இது வந்து உங்க ஏரியாலலாம் என்ன நேம் சொல்லுவாங்க அப்படின்ட்டு தெரிஞ்சா சொல்லுங்க. நாங்க வந்து ஜாம்பக்காய்ன்னு தான் சொல்லுவோம். அதுக்கப்புறமா ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு வந்து ஏதாவது பண்ணிதாங்கன்னு கேட்டாங்க. அதனால வீட்ல வந்து கொஞ்சம் வெங்காயமும், உருளைக்கிழங்கும் இருந்துச்சு. அத வச்சு பஜ்ஜி மாதிரி போட்டுறலாம் அப்படின்ட்டு பண்ணிட்டுருக்கேன். பக்கோடா மாதிரி. கொஞ்சமா கருவேப்பில, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, இருந்த வெங்காயத்த குட்டி குட்டியா கட் பண்ணி போட்டுருக்கேன். சேம் உள்ளி வடை போடுவோம்ல, அதே மெத்தட்ல தான் பண்ணியிருக்கேன். அ வெங்காயத்த வந்து இந்த மாதிரி குட்டி குட்டியா கட் பண்ணியிருக்கேன். அவ்வளோதான் வித்தியாசம். அதுக்கப்புறம் வந்து உருளைக்கிழங்கு 2 எண்ணம் இருந்துச்சு. அத வந்து நல்லா துருவி இதில சேர்த்துருக்கேன். தண்ணியெல்லாம் புழிஞ்சிட்டு சேர்க்கணும். அது அப்படி இல்லைன்னா தண்ணியா போயிரும். நம்ம பீட்ரூட்லாம் துருவோம்ல, அதே மாதிரி துருவிக்கிட்டு அதுக்கப்புறமா சேர்த்துட்டா போதும். 1/4 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் காரத்துக்கு ஏத்தபடி நீங்க காஷ்மீரி சில்லி பவுட்ரு, வத்தல் பொடி எதுனாலும் சேர்த்துக்கலாம். நான் வந்து நார்மல் சில்லி பவுட்ரு, அதுக்கப்புறம் கொஞ்சமா காயப்பொடி போட்டிருக்கேன். கொஞ்சமா கரம் மசாலாவும் சேர்த்துருக்கேன். இது வந்து நல்ல ஃப்ளேவர் குடுக்கும். தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் கடலை மாவு வந்து சேர்த்துருக்கேன். நம்ம நார்மலா வந்து உள்ளி வடைக்கு வந்து மைதா மாவும் சேர்த்துப்பாங்க. நம்மனே கடலை மாவுல பண்றோம். பஜ்ஜிக்கு பண்ணுவோம்ல அதே மாதிரி. அந்த மாதிரி சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு அந்த வெங்காயத்துலேருந்தெல்லாம் நெறைய தண்ணி விடும். வெங்காயத்தில, உருளைக்கிழங்குலலாம். அது தண்ணி சேர்க்காம இந்த மாதிரி ஃபஸ்ட்டு நல்லா பெசஞ்சு விட்டுட்டு, அதுக்கப்புறம் தேவைப்பட்டா லைட்டா தண்ணி மட்டும் தெளிச்சு, கொஞ்சம் லூஸா இருக்கணும். ஆனா தண்ணி ஆயிறக்கூடாது. அந்த மாதிரி பெசஞ்சு எடுத்துக்கோங்க. வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு குட்டி ப்ரொமோஷன். இந்த மந்த் வந்து மாமாஅர்த்லேருந்து 2 சோப்பு வந்து சென்ட் பண்ணியிருக்காங்க. இது வந்து 2 பீஸ் வரும் பேக்கிங்கில. சோப்பில வந்து மெயின் இன்கிரீடியன்ட் வந்து ஓட்ஸும் மில்க்கும் தான். பிள்ளைங்களோட ஸ்கின்னை வந்து நல்லா மாய்ஸ்டராக வச்சுருக்கும். ஸ்மெல்லெல்லாம் நல்லா மைல்டாக சூப்பராக இருக்குது. இந்த மாதிரி இருக்குது பாருங்கள். மாமாஅர்த்துன்னு பிரிண்ட் பண்ணியிருக்கு. குட்டி சார்ட்ட வந்து யூஸ் பண்ணி பாருன்னு சொன்னேன். அதான் சோப்பு போட்டுட்ருக்கான். ஃபேஸில் வந்து அப்ளை பண்ணி காமிக்கிறேன் அப்படின்ட்டு. நல்ல சாஃப்டாக சில்கியாக சூப்பராக இருந்துச்சு ஸ்கின் வந்து. நான் வாஷ் பண்ணதுக்கப்புறமா கண் வந்து எரிச்சல் இருக்கா அப்படின்னு கேட்டேன். எதுவுமே இல்லைம்மா சூப்பராக இருக்குது அப்படின்னு சொன்னான். அவனுக்குமே பிடிச்சிருந்துச்சு. அடுத்ததான் குழந்தைங்களுக்கான சன்ஸ்க்ரீன். இது வந்து அல்ட்ரா லைட் சன்ஸ்க்ரீன். ரொம்ப மாய்ஸ்டராக வச்சுக்கும். நல்ல லைட் வெயிட்டாக இருக்குது. வாட்டர் ரெசிஸ்டண்ட்டும் கூட. நான் வந்து இப்போ போட்டு காமிக்கிறேன் பாருங்க. டெக்ஸ்சர் வந்து ரொம்ப லைட்டாக இருக்குது. அந்த திட்டு திட்டா இருக்கும் அந்த மாதிரியெல்லாம் இல்லை. நல்ல மாய்ஸ்டர் கண்டென்ட்டோடு இருக்குது. ஸ்கின்ல போட்டதும் சூப்பராக மெர்ஜ் ஆகுது. இப்போ இந்த 360 டிகிரி லைஃப்பில் நம்ம ஓடிட்டே இருக்கோம். வெயிலோட தாக்கம் எப்படி இருக்குன்ட்டு நான் சொல்லி தெரியறதுக்கு இல்லை. கண்டிப்பாக இந்த வெயில்ல இருந்து நம்ம ஸ்கின்னை ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படின்னா சன்ஸ்க்ரீன் கண்டிப்பாக யூஸ் பண்ணணும். இந்த சன்ஸ்க்ரீனில் வந்து SPF 50 இருக்குது. இது வந்து டாக்ஸின் ஃப்ரீ அப்படின்னு போட்டிருக்காங்க. மாமாஅர்த் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே பேரபன் ஃப்ரீ, சல்ஃபர் ஃப்ரீ, டெர்மட்டாலஜிக்கலி டெஸ்டட், pH பேலன்ஸ் எல்லாமே. மற்றபடி ஹார்ம்ஃபுல் கெமிக்கல்ஸ் எதுவும் இல்லை அப்படின்ட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நல்ல மைல்டான ஸ்மெல்லு சூப்பராக இருந்துச்சு. மற்றபடி வந்து ஆனால் சூப்பராக ஜென்டிலாக நீட்டாக இருக்குது. இதுவுமே பேரபன் ஃப்ரீ, சல்ஃபர் ஃப்ரீ, டெர்மட்டாலஜிக்கலி டெஸ்டட். இந்த மாதிரி லைட்டாக பம்ப் பண்ணி ஸ்கின்ல போட்டோம் அப்படின்னா ஈஸியாக அப்சர்வ் ஆயிடுது. நல்ல மாய்ஸ்டராக தான் இருக்குது. காமிக்கிறேன். மாமாஎர்த் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே அமேசான், ஃப்ளிப்கார்ட், நைகா, பர்பிள், மாமாஎர்த் ஆப்பு, அதுக்கப்புறம் மாமாஎர்த்தோட அஃபிஷியல் வெப்சைட்லேயும் கிடைக்குது. அது மட்டும் இல்லாமல் ஆஃப்லைன் ஸ்டோர்ஸ்லேயும் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் வாங்கும்போது என்னோடய கூப்பன் கோட் KKS 2024 யூஸ் பண்ணி வாங்கினீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக 20% ஆஃப் கிடைக்கும். தேவைப்படுறவங்க வாங்கி யூஸ் பண்ணுங்கள். இப்போ அந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு லைட்டாக மட்டும் தண்ணி தெளித்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்க போகிறேன். எந்த அளவுக்கு நம்ம தண்ணியை கம்மி பண்ணுறோமோ அந்த அளவுக்கு நல்ல கிறிஸ்பியாக சூப்பராக வரும். அதுக்காக தான் நினச்ச நேரத்தில் பண்ணி கொடுத்துர்லாம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். குட்டீஸ் வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. பண்ணி கொடுங்க. அதுக்கப்புறம் இதில் நீங்கள் கொத்தமல்லி இலை வேணாலும் சேர்த்துக்கலாம். என்கிட்ட இல்லை, அதனால் நான் சேர்த்துக்கலை. மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு. இனி வந்து நம்ம இரும்பு கடாயில் வந்து எண்ணெய் சேர்த்து இந்த மாதிரி குட்டி குட்டியாக போட்டு நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துட வேண்டியதுதான். ஒரு சைடு போட்டு நல்லா கிறிஸ்பியாக வந்ததுக்கப்புறம் திருப்பி போட்டு நல்லா கோல்டன் கலரில் நல்லா கிறிஸ்பியாக சூப்பராக வரும். ட்ரை பண்ணி பாருங்கள். சிம்பிளான ரெசிபி தான். நீங்கள் நினச்ச உடனே ட்ரை பண்ணி கொடுத்துர்லாம்.
நம்ம வீடு வேலையெல்லாம் ஓரளவுக்கு முடிஞ்சு வருது. நான் சீக்கிரமா ரெகுலரா வீடியோஸ்லாம் நெறைய போஸ்ட் பண்றேன். நெறைய சப்போர்ட் பண்றீங்க. நெறைய பேரு கேட்குறீங்க, "ஏன்க்கா ஒழுங்கா வீடியோ போடுறதில்ல, ஒழுங்கா போடுங்க" அப்படின்ட்டு. நான் கண்டிப்பா வீடு வேலையெல்லாம் ஓரளவுக்கு செட் ஆனதும் ரெகுலரா வீக்லி வந்து ஒரு 2 வீடியோவாவது மேக்ஸிமம் போடுற அளவுக்கு நான் வந்து ட்ரை பண்றேன். லாங் வீடியோ. அதுக்கப்புறம் டெய்லி எப்பவும் போல நம்ம ஷார்ட்ஸ் எல்லாமே வரும். நெறைய சப்போர்ட் பண்ணுறீங்க. எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். நான் ரிப்பீட்டடா சொல்லிகிட்டே இருக்கேன். எனக்கு அவ்வளோ ஹாப்பியா இருக்கு ரீச் ஆக ஆக. எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். இப்போ இந்த மாதிரி சூப்பரா ரெடி ஆயிருச்சு பாருங்க. இந்த மாதிரி நல்ல கலர் சேஞ்ச் ஆயி கிரிஸ்பியா வந்ததுக்கப்புறம் எடுங்க. சூப்பரா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. சிம்பிளான ரெசிபி தான். அப்படியே காஃபியும் போட்டாச்சு. சுட சுட காஃபியும், அந்த பஜ்ஜியும் சூப்பரா இருந்துச்சு. வரும்போது இந்த எல்லோ கலர்ல இந்த வாட்டர் மெலான் பார்த்தேன். வாங்கிட்டு வந்தேன். எப்படி இருக்குன்ட்டு பார்ப்போம் அப்படின்ட்டு. அத கட் பண்ணி பார்த்துரலாம். நான் ஃபர்ஸ்ட் டைம் தான் வாங்கியிருக்கேன். ஒரு தடவ சாப்பிடலாம் அவ்வளோதான். அவ்வளோ பெருசா ஒரு டிஃபரெண்ட்டுமே இல்ல. டேஸ்ட்டு கூட இத விட அந்த கிரீன் தான் நல்லா பெஸ்ட்டா இருக்கும். அப்படிதான் எனக்கு ஃபீல் ஆச்சு. இனிப்பெல்லாம் ரொம்ப பெரிய அளவுக்கெல்லாம் இல்ல சொல்ற அளவுக்கு. சரி ஒரு வாட்டி ட்ரை பண்ணுவோம் அப்படின்ட்டு தான் வாங்கிட்டு வந்திருந்தேன். பரவால்ல. கம்பு கூழ் பண்ணுறதுக்கு கம்ப வந்து வறுத்து எடுத்து வச்சிரலாம் அப்படின்ட்டு ஒரு பவுல்ல சேர்த்துருக்கேன். ஒரு கடாயில சேர்த்து நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துற போறேன். அதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் அளவு அரிசி மட்டும் சேர்த்துருக்கேன். வந்து நமக்கு கொஞ்சம் திக்னஸ் கொடுக்கும். அதுக்காக தான். அதே மாதிரி இந்த சூட்டுக்கு செமையா இருக்கும் கூழ் குடிக்கிறதெல்லாம். நான் வந்து இது இன்ஸ்டன்ட்டா தான் ரெடி பண்ணி வைக்க போறேன். இப்போ மறுநாள் காலையில வேணும் அப்படின்னா, நைட்டு கொஞ்சமா ஒரு 2 ஸ்பூன் பொடிய எடுத்து லைட்டா காய்ச்சி வச்சுட்டா போதும். ஈஸியா இருக்கும். இந்த மாதிரி ஆறுனதுக்கப்புறம் மிக்ஸியில போட்டு நல்லா பவுட்ரு பண்ணி கொர கொரப்பா பவுட்ரு பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா, கொஞ்சம் ரொம்ப நாளைக்கு கெட்டு போகாம இருக்கும். நைட்டுக்குமே இது வந்து கம்பு தோசை வந்து பண்ணிகிட்ருக்கேன். இதுவுமே ரொம்ப ரொம்ப ஹெல்த்தி. இந்த ரெசிபி வந்து நான் இன்னொரு விலாகில வந்து ரொம்ப டீட்டெயில்டா நான் வந்து ஷேர் பண்றேன். கண்டிப்பா எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த மாதிரி நம்ம நார்மல் தோசை சுடுவோம்ல, அதே மாதிரி நல்ல பேப்பர் மாதிரி ரோஸ்ட் மாதிரி போட்டு சாப்பிட்லாம். டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஆனா இந்த மாதிரி மில்லட்ஸுக்கெல்லாம் சைட் டிஷ் எல்லாம் நமக்கு பிடிச்ச மாதிரி கொஞ்சம் வெரைட்டியா பண்ணி சாப்பிட்டோம் அப்படின்னா, ஈஸியா சாப்பிட்ருவாங்க பிள்ளைங்களுமே. பாருங்க எவ்வளோ கிரிஸ்பியா வந்திருக்குன்ட்டு. அதே மாதிரி எனக்கு வந்து ரொம்ப பிடிச்ச காம்பினேஷன் என்னன்னா, தக்காளி சட்னி தான். செம்ம டேஸ்ட்டா இருக்கும். ராகி இட்லி, இது கம்பு இட்லி, தோசை இதுக்கெல்லாம் வந்து தக்காளி சட்னி சூப்பரா இருக்கும். இந்த வீடியோல நம்ம அடுத்தடுத்து பார்க்கலாம். இன்னைக்கு வந்து ரொம்ப குட்டி விலாக் தான். ரொம்ப கேப் ஆயிருச்சு. அதனால தான் ஒரு விலாக் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன். வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. Facebook, Instaல நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.